ஏன் இந்த இருட்டடிப்பு நடைபெறுகிறது என்கின்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே எழுகின்றது. ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற, சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே சபை எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு நின்று பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற சந்தேகம் எவருக்குமே ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரதானித்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மக்களை நம்பி 50,000 மாவீரருடைய தியாகங்கள் எங்களை தொடர்ந்தும் வழிநடத்துகின்ற இந்த சூழல்தான் இன்றைய இந்த இருட்டடிப்புக்கு மத்தியிலும் ஊடக அமையம் என்கின்ற அமைப்பினால் எங்களுடைய விடயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்னென்றால் இதில் நான் முக்கியமாக நிதி நடவடிக்கை தொடர்பான என்றபடியால் நான் சொல்கிறேன். உண்மையில ஒரு உள்ளூராட்சி சபைக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான அபிவிருத்தி நிதிகளும் பெறுவதில்லை. தனிய சம்பள மீளளிப்பு என்ற அடிப்படையில் மட்டும்தான் 50% நிதி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கும் வருகின்றன. மாநகர சபைக்கும் 50% நிதி சம்பள மீளளிப்பு, அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகின்ற அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் என்ற அடிப்படையில் தான் நிதி வருகின்றன. ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வந்து 1815 இலங்கையை கைப்பற்றிய பின்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் அனைத்தையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருகின்ற அடிப்படையிலே 1833ஆம் ஆண்டு கோல்புருக் ஆணைக்குழுவின் கீழ் இலங்கை ஒரு தேசமாக, 3 தேசமாக இருந்த தேசத்தை ஒரு தேசமாக ஆக்கி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கான அதிகாரங்களை மத்தியிலே குமித்துவிட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சபைகளாகத்தான் அவர்கள் அதனை வைத்திருந்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் சார்பாக களமிறங்கியிருக்கின்ற யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளராகிய நானும், யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளரான வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்களும், எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்பாளரான ரத்தினம் சதீஷ் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் தொடர்பாகவும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளர் தொடர்பாகவும் ஒரு யாழ் மாநகர சபையினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் வைத்து சொல்லியிருந்த நிலையிலும் கூட பல முதன்மையான ஊடகங்கள் அதனை இன்று வரை இருட்டடிப்பு செய்து வருகின்ற நிலையிலே யாழ் ஊடக அமையம் தானாக முன்வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். உண்மையிலேயே இத்தகைய நடுநிலையான கோணத்திலே வந்து அவர்கள் செயற்படுகின்றது என்பது உண்மையிலேயே ஊடகத்துறைக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவிர நாங்கள் யாழ் மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க போகின்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே, ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற தென்னிலங்கை சக்திகளினுடைய ஊடுருவல் கணிசமாக தமிழ் தேசத்திலே உருவாகி இருக்கின்ற நிலையிலே அதனை முறியடிக்க வேண்டும் என்ற கோணத்திலே தமிழ் தேசம் ஒரு திரட்சியாக வர இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான இருட்டடிப்புகள் என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசமாக நாங்கள் திரள்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு வழிமுறையாக இருக்கப் போவதில்லை. ஆகவே இந்த இடத்திலே ஏன் இந்த இருட்டடிப்பு நடைபெறுகிறது என்கின்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே எழுகின்றது. ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பயணித்து கொண்டிருக்கின்ற,
சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக பயணித்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை ஏன் அந்த பலவீனப்படுத்துவதற்காக சில தரப்புகள் முயல்கின்றன என்ற கேள்வியும் மக்களிடத்திலே அந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆகவே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் தமிழ் தேசிய பேரவையாக களமிறங்கி இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற நேர்மையான இளம் தலைமைத்துவம் கொண்ட தரப்புகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி சபை எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு நின்று பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற சந்தேகம் எவருக்குமே ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது எங்களுடைய அமைப்பினுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விட்டு கொடுக்காத தன்மையில் பயணிக்கின்ற விடயங்களும் மக்கள் நன்கு அவதானித்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மக்களை நம்பி 50,000 மாவீரர்களுடைய தியாகங்கள் எங்களை தொடர்ந்தும் வழிநடத்துகின்ற இந்த சூழல்தான் இன்றைய இந்த இருட்டடிப்புக்கு மத்தியிலும் ஊடக அமையம் என்கின்ற அமைப்பினால் எங்களுடைய விடயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்ற விடயமும் ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் நடைபெற்றிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை விதைக்க முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல் என்பது, உதாரணத்துக்கு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால், அந்த மாநகர சபையினுடைய நிதி மூலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டே நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் அது ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நிதி கிடைக்காத போதும் கூட உள்ளூராட்சி கட்டமைப்புகளினுடைய நிதி கட்டமைப்புகளை வைத்து அந்த நிர்வாகத்தை எங்களுடைய தேவைகளுக்கேற்றவாறு முன்னின்று செயற்படுவதற்குரிய கட்டமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்க போகின்றோமா, அல்லது அந்நிய சக்தி ஒன்றை கொண்டு நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இன்று தையிட்டி விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால், உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தரப்புகளிடம் இருந்த பொழுதே அது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கின்ற பொழுது, கணிசமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே தென்னிலங்கை தரப்பும் இணைந்து, அதாவது அப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஆட்சி தரப்பாக இருந்த தலைவர் அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த பொழுதும் கூட அதற்கு கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இவ்வாறு பாரதூரமாக அமைந்து தமிழர் தேசத்தை அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது, இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால், இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அந்த எச்சரிக்கை, அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு
தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாநகர சபையினுடைய திட்டங்கள் எங்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் செய்ய போகின்ற திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் மிக விரைவாக மக்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை மிக தெளிவாக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் அந்த திட்டங்களை மிக விரைவில் நாங்கள் அதனை வெளியிடுவோம். அந்த திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் அந்த திட்டங்களை வகுத்ததன் அடிப்படையில் அந்த திட்டங்களை எங்களுடைய மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளராக கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள், அவர் முன்னர் யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினராக எமது கட்சியின் சார்பிலே செயற்பட்டிருந்தவர். அவர் தற்பொழுது உங்களுக்கு எங்களுடைய திட்டங்கள் தொடர்பான விடயங்களையும் ஏனைய விடயங்களையும் அவர் தற்பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சரி கதைக்கவா இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, சரிதானே? அப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்பது நாங்கள் ஒரு தேசமாக சிந்திக்க வேணுமென்றது தானே எங்களோட குறிக்கோளாக இருக்கும். நாங்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிறோம் தானே. ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய சுயாட்சி தத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆக குறைஞ்ச செயற்பாட்டை நாங்கள் செய்தே ஆக வேணும், சரிதானே? ஆகவே இந்த நிதி மூலங்களை இலங்கையினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த சட்ட திட்டத்தையும் அனுசரித்து அந்த சட்ட திட்டத்தில் உள்ள சில விடயங்களையும் கண்காணித்து எடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை நாங்கள் வச்சிருக்கிறோம், சரிதானே? நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சட்டம் ஒரு முறைகேட்டை செய்யக்கூடாதுன்றது தான் சட்டத்தால் அவையில் ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு திட்டத்தை காட்டி அந்த திட்டத்தில் இப்படி செயற்திட்டங்கள் நாங்கள் செய்ய போகிறோம், இந்த செயற்திட்டத்துக்கு நிதியை தாங்கன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை மிக நேர்மையாக செய்கிற இடத்துல என்ன அடிப்படையில் அவையில் ஒரு நடவடிக்கையை எடுக்க போயினோம். நாங்கள் என்ன ஆக குறைஞ்சது நாங்கள் இந்த விடயங்கள் இருக்குதானே, இந்த விடயங்களை நாங்கள் எடுக்கிற இடத்துல நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்கிற இடத்துல ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு தடை போடுதுன்னு சொன்னால் அந்த இனவாத முகத்தை நாங்கள் காட்டுவோம், சரிதான்? இனவாத முகத்தை காட்டுவோம். இப்போ மாகாண சபையில் நடந்த மிக பிரதானமான தவறு என்ன, கடந்த எங்களுக்கு மாகாண சபை ஆட்சி முறையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை தானே, அதால் தான் எங்களை செய்ய முடியாமல் போனது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் கடந்த மாகாண சபையில் செய்த தவறு என்னென்றால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு அதை அனுமதிக்குதில்லை, ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் தெரியப்படுத்த இல்லை. அப்போ தெரியப்படுத்தி இருந்தால் சாதாரண மக்களுக்கும் விளங்கி இருக்கும் என்னென்னு சொன்னால் மாகாண சபைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லையாண்டு. அப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம், அது என்ன தர வந்தாலும் செய்வோம். ஆனால் ஆக குறைஞ்சது இந்த ஸ்ரீலங்கா அரசு தமிழத்தை அடிப்படையான விஷயத்துக்கு கூட இப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போடுதுன்ற விஷயத்தை நாங்கள் ஆக குறைஞ்சது மக்களுக்கு அம்பலப்படுத்தலாம், சரிதானே? இல்லை இப்போ என்ன ரெண்டு விதமான ஆபத்து இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக கருதுகின்ற விஷயம் ஒரு இன அழிப்பாளிகளை எங்கள்கிட்ட ஊடுருவுற விடயத்தை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டு இருந்ததால் என்பிபி வந்ததாகத்தான் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல எங்களுடைய பிரதானமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்க்க வேண்டிய ஒரு எங்களுடைய இனத்துக்கு ஒரு
துரோகம் செய்து கிட்டக்கூட வந்து அவர்களை எடுக்க முடியாத தரப்பை வந்து முதல் கட்டமாக நாங்கள் நிராகரிச்சே ஆக வேணும். இதுதான் எங்களுடைய பிரதானமான முதல் கோரிக்கை. ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் என்னென்றால், இப்போ தென்னிலங்கை தரப்பை வந்து நாங்கள் நேரடியாகவே இனங்காண்றோம் பிள்ளையான ஒரு தரப்பு. ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டிருக்கிற தரப்புகளே வந்து சிலது என்ன செய்யணும் என்று சொன்னால் வந்து பிறகு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு கொடுத்து போட்டு வந்து தென்னிலங்கை தரப்போட இணைஞ்சு செயற்படுற ஒரு தன்மையும் வந்து நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது ஒரு தமிழ் தரப்புக்கு வந்து கிடைக்கிற வாக்குகள் மூலமாக வந்து நாங்கள் எங்களுடைய நியாயப்பாட்டுக்களை வந்து சொல்லலாம். ஆனால் அதுவும் பாதிப்பு தான். அதாவது தென்னிலங்கை கட்சிக்கு நாங்கள் வழங்குகிற பாதிப்பு உடனடியாக வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசிய தரப்பில் இல்லாத தரப்புகள் வந்து போட்டி போடுறதுக்கு அதை ஆதரிக்கிறதும் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் வந்து பின்னுக்கு தள்ளுது, அவ்வளவும் தான். ஆனால் விளைவு என்ன நடக்க போகுதுன்றால் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போகுதுன்னு தென்னிலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் எங்களுடைய ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு தலைமையும் வந்து சொல்லுதுன்னு சொன்னால் விளைவு வந்து என்ன வரப்போகுதென்றால் வந்து ஒரு விளைவு தான். ஆனால் காலங்கள் கொஞ்சம் வந்து இழுத்தடிக்கப்படுது. இதில் இருக்கிற ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 24% வாக்கு மட்டும்தான் என்பிபி பெற்றிருந்தது. 76% வாக்கு ஏனைய கட்சிகளுக்கு தான் போயிருந்தது. ஆனால் 24% வாக்குகளை வச்சு 3 ஆசனங்கள் அல்லது கணிசமான ஆசனங்கள் கிடைச்சதை வச்சு அவையே சொல்லினோம் என்னென்னா தமிழ் மக்கள் தங்களுக்கு வந்த ஒரு ஆணையை வழங்கியதாகத்தான் சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். இப்போ 24% வாக்கை வச்சுக்கொண்டு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். ஆனால் அந்த ஆபத்தை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் முறியடித்து தமிழ் தேசமாக மக்கள் இருக்கணும் என்ற விஷயத்தை வந்து காட்ட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது. ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எப்படி என்று சொன்னால் அதை நாங்கள் வந்து மக்கள் வந்து ஆழமாக விளங்கி கொண்டு செய்ய வேணும். என்பிபிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்று தான். ஆனால் விளைவு உடனடியாக வந்து நிராகரிக்கப்படும். தென்னிலங்கை அரசோடு நிற்கிற தரப்புக்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் என்ற பேரில் வந்து வாக்களிக்கிறதும் ஒன்று தான். ஆனால் விளைவு கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும். ஆகவே இந்த இடத்துல ஆழமாக மக்கள் புரிந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் ஒரு இனவாத இன அழிப்பு கட்சியான என்பிபியை முதல் கட்டமாக நிராகரியுங்கோ. அதே நேரம் நீங்கள் வாக்களிக்க போகின்ற பொழுது தயவு செய்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள்ளேயே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை முடக்குகின்ற தரப்புகளையும் வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பிரதி முதல்வர் வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் நிதி ரீதியாக ஒரு பொருத்தமான பதிலை வழங்கியிருந்தார். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு பதிலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ அனுரகுமார திசநாயக்க வந்து அவரும் இந்த கருத்தே வந்து ஒரு ஊழலுக்கு சமனான ஒரு கருத்து. உதாரணத்துக்கு பார்த்தீங்களென்றால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்றைக்கும் வந்து 2வது கடிதத்தை வந்து தேர்தல் கண்காணிப்பு சார்ந்த அமைப்பொன்று வழங்கி இருக்குது. அனுரகுமார திசநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பாக முதலாவது அவர் தெரிவித்த கருத்து என்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் நிதி வழங்குவதென்றது. உண்மையில் வந்து இது ஒரு தேர்தல் லஞ்சத்துக்கு ஒப்பான ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு, பாரதூரமான ஒரு குற்றம். ஆகவே அதே ஒரு பாரதூரமான குற்றம் என்ற அடிப்படையிலே வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு அந்த விடயம் அறிவிக்கப்பட்ட நிலையிலே இன்று ஒரு தகவல் வந்து அவரே வந்து ஜனாதிபதியே வந்து அடித்து சத்தியம் செய்வதாக தான் எந்த ஒரு இடத்திலும் வந்து அந்த கருத்து சொல்ல இல்லை என்று அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு நியூஸ் லாவிக்கொண்டு இருக்கு. அப்போ இவர்கள் எவ்வளவு ஒரு மோசமான பொய்யர்கள் என்ற விடயம் வந்து மக்களுக்கு வந்து இப்போ விளங்கி கொண்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர்கள் நிதி மூலங்களை வந்து வழங்காது போனாலும் கூட எங்களுடைய தமிழர்தாயக பிரதேசத்தில் வந்து ஆக குறைஞ்சது வந்து ஆக்கிரமிப்புகள் வந்து நடக்காமல் இருக்கும். இப்போ இங்கே நிதியண்ட ஒன்று அவையில் தரப்போயினும் சரி, எங்களுக்கு மாநகர சபைக்கு சரியான ஒரு நிதி மூலம் இருக்குது, நாங்கள் அதை நிர்வகிக்கலாம். நாங்கள் மேலதிகமாக எப்படி நிதி மூலங்களை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து நாங்கள் மாநகர சபை ஆட்சி அமைத்தால் ஒரு பார்வை இருக்குது. நாங்கள் மத்திய அரசு வேணுமென்று சொன்னால் வந்து நீங்கள் உங்களோட ஊழியர், நீங்கள் நியமித்த ஊழியருக்கு நீங்கள் காசு கொடுக்கத்தானே வேணும் சம்பளம், அவை நீங்கள் அதை கொடுத்து கொண்டுருங்க. மிச்ச விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த விடயங்களை மட்டும் நிதி நடவடிக்கையை வந்து மட்டும் சொல்லிக்கொண்டு
எங்களுடைய தமிழர்தாயத்தை வந்து அபகரிக்கிற செயற்பாட்டுக்கு வந்து இவியல் ஒரு அடித்தளம் போடுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆகவே அந்த தேவையும் இல்லை, தமிழர் தேசத்துக்கு இல்லை. இப்போ பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுரகுமார திசநாயக்க ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஆக கூடினது வந்து எவ்வளோ வந்து ஒதுக்கலாம், அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒதுக்கலாம். ஆனால் எங்களுடைய தமிழர் தேசம் வந்து பல முன்னுதாரணங்களை கண்டிருக்கு. 2009க்கு முன்னர் வந்து நிழல் அரசு வந்து உருவாகிக்கல வந்து முப்படைகளையும் வச்சு ஒரு கட்டமைச்சு ஒரு நிழல் அரசை நடத்தியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கம் கொடுக்கல நிதி. அது முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வழங்கின ஆதரவில் தான் அந்த எங்களுடைய அந்த தமிழ் தேசமே வந்து அப்போ அந்த நேரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்தது. ஆகவே அதில் இருந்து 100 பிரித்து ஒரு பங்கிலும் குறைவு புலம்பெயர் மக்கள் வந்து தந்தாலே வந்து எங்களுடைய தேசத்தை வந்து எங்களுடைய இருப்பு சார்ந்து அதுக்கு மட்டும்தான் புலம்பெயர் மக்கள் தெரிவினோம். இந்த அரசாங்கத்தை நம்பி கொடுக்குறதுக்கு வந்து புலம்பெயர் மக்கள் தயாரில்லை. ஆகவே நாங்கள் ஒரு நேர்மையான தலைமத்துவமாக வந்து தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு இருப்பை பாதுகாக்கிற ஒரு தலைமத்துவமாக வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அது வந்தால் அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு இப்போவே கிடைச்சிருக்குது. ஆகவே அனுரகுமார திசநாயக்க நிதியே வேணாம் எங்களுக்கு. நாங்களே சொல்கிறோமே வேணாமண்டு, நாங்களே சொல்கிறோம் வேணாம், சரிதானே? ஆகவே மக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம், இந்த யாழ் மாநகர சபையை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் கையளியுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த யாழ் மாநகர சபையை வந்து நீங்கள் வேறு எவருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கள். இதை நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம். ஆகவே தயவு செய்து இந்த ஆழமான அரசியலை புரிஞ்சு கொண்டு மக்கள் வந்து எங்களை வந்து பலப்படுத்த வேணும். அடுத்தது பிமல் ரத்நாயக்க அமைச்சர் சொன்ன கருத்து தொடர்பாக நீங்கள் கேட்ட இடத்துல வந்து அவருக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் மாறி ஜனாதிபதி தொடர்பாக வந்து விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் தமிழர் தேசத்தில் தமிழ் இன அழிப்பு செய்த சூத்திரதாரிகளான நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை, வாக்கு கேட்கறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. அப்போ நீங்கள் வந்து இங்கே நின்று நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கை வந்து சுரண்டுறதுக்கு ஒரு இன அழிப்பாளிகள் நிற்கிற இடத்துல எங்களோட தமிழர் தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களால் இன ஒடுக்குமுறையாலையும் இன அழிப்பாலையும் பாதிக்கப்பட்ட நாங்கள் உங்களுடைய உண்மை முகத்தை காட்டுறதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்கள்? ஆகவே இது கூட ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் முறைகேடு. அப்போ இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான அடிப்படை நிர்வாகமே தெரியாது. ஆகவே அவையில் இப்போ எல்போட் அரசாங்கத்தையும் நடத்த தெரியாத எல்போட் அரசாங்கம். ஆகவே இது தொடர்பாக மக்கள் சரியான புரிந்துணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதி உள்ளாட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு வியாக்கியானம் போய்கொண்டிருக்குதானே, அதுக்கு இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கின்ற ஜனாதிபதி இந்த கருத்துக்கு யாரும் வியாக்கியானத்துக்கு உட்படுத்த முடியாது என்று அடக்கும் முகமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஜனாதிபதி சொன்னால் நீங்கள் கேட்கலாம், அது சொன்னதான் சரி என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது தொடர்பாக ஒரு என்னென்றால் இதில் நான் முக்கியமாக நிதி நடவடிக்கை தொடர்பான என்றபடியால் நான் சொல்கிறேன்டா, உண்மையில ஒரு உள்ளூராட்சி சபைக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான அபிவிருத்தி நிதிகளும் பெறுவதில்லை. தனிய சம்பள மீளளிப்பு என்ற அடிப்படையில் மட்டும்தான் 50% நிதி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கும் இருக்கின்றன. மாநகர சபைக்கும் 50% நிதி சம்பள மீளளிப்பு அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகின்ற அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் என்ற அடிப்படையில் தான் நிதி வருகின்றன. மற்றும்படி அந்த உள்ளூராட்சி சபையின் அபிவிருத்திக்கான நிதி என்பது மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு வருகின்றன அல்லது மாகாண திரைசேரியினூடாக மாகாண செயலாளரினூடாக திட்டங்கள் ஒருங்கமைக்கப்பட்டுத்தான் இங்கே வழங்கப்படுகின்றன. இதுதான் நடைமுறை. எங்களுடைய கோரிக்கையின் பேரில் அவர்கள் எந்த விதமான நிதியையும் வழங்கவில்லை. அவ்வாறான ஒரு நடைமுறையும் இல்லை. இது அனுரகுமார திசநாயக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒரு உள்ளூராட்சி சபையினடு மத்திய அரசாங்கம் சம்பள மீளளிப்பு கூட வழங்காம விடலாம். இது அதிக சட்டத்தில் நிதி சட்டத்தில் இருக்கின்றன. அந்த உள்ளூராட்சி சபைக்கான நிதி மூலங்களை உருவாக்கி அபிவிருத்தி செய்ய வேண்டிய அடிப்படை தேவை நியமிக்கப்படுகின்ற இந்த மாநகர சபையினுடைய சபைக்கு இருக்கின்றது. ஆகவே இதை நிச்சயமாக நாங்கள் இதுக்கு எதிராக கருத்து கூறுவது எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இது என்னுடைய அடிப்படை உரிமை, மாநகர சபையினுடைய அடிப்படை உரிமை. அவர் தேர்தலுக்காக சலுகையை நான் சம்பளத்தை அதிகரிப்பேன் என்றார். அவ்வாறு நான் இதுக்கு அபிவிருத்திக்கு நீங்க எங்க ஜேவிபி வருதோ இது சலுகை, இது ஊழல். ஊழல் என்றால் காசு வழங்குவது மட்டும் ஊழல் அல்ல,
நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அல்லது அது தெரிந்தும் தெரியாமல் இருந்தால் அல்லது லஞ்சம் வழங்கினால் இது தொடர்பாக அனைத்து விடயங்களும் ஊழல். ஜனாதிபதி ஊழல் நிறைந்தவர் என்பதற்கான அடிப்படை கருத்தை இது எல்லாம் வருகின்றது. முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இன்னொரு விடயம், இப்போ ஒரு கிழமைக்கு முதல்வர் அவருடன் என்னுடன் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல அமைப்பு ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் கதைத்திருந்தார்கள். ஒரு தமிழர்களை பாதுகாக்கின்ற இல்லை தமிழர்களை கொண்ட நிர்வாக கட்டமைப்பில் உருவாகின்ற போது இந்த யாழ் மாநகர சபையிலே 2 அடிப்படையிலான சேவைகளை அவர்கள் முழு நிதியை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அதை கைப்பற்றுவோமாக இருந்தால், ஒன்று, மாநகர கட்டளை சட்டம் 41 சொல்கின்றது கைத்தொழில் முயற்சிகளை நாங்கள் இங்கே உருவாக்கலாம். அந்த கைத்தொழில் முயற்சிகளை எங்களுடைய நிதியிலிருந்து, மாநகர நிதியிலிருந்து அவ்வாறு புலம்பெயர் தேசத்தில் நிதி அதனை செய்வோம். முதலாவது விடயம். 2வது விடயம், ஆளுமை அரங்கம் என்ற இந்த சிறுவர்கள் அவர்களுடைய கல்வியிலிருந்து நழுவி ஏனைய விடயங்கள் இல்லாத இடத்தில் அதை செய்கின்றார்கள். ஆளுமை அரங்கம் என்ற அடிப்படையில் உருவாக்குவதற்கான நிதி வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். மிக முக்கியமானது இறுதியாக 3வது விடயம், நீங்கள் தமிழ் மக்கள் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மிக தெளிவாக சொல்கின்றோம், நிச்சயமாக சொல்கின்றோம், என்பிபிக்கு வாக்களிக்காதீர்கள். என்பிபிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் 3 அதிகார இடங்களிலும் ஒரே ஆட்சி இருக்குமாக இருந்தால் இங்கே மேற்கொள்கின்ற ஆக்கிரமிப்புகளுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் கேள்வி கேட்க முடியாத நிலை ஒன் மேன் ஷோ தான் இங்கே நடக்கும். ஆகவே என்பிபிக்கு வாக்களிக்கார்கள், சிங்கள பேரினவாத கட்சிக்கு வாக்களிக்கார்கள். நிச்சயமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள். அதுவும் குறிப்பாக 2010க்கு பின்னர் இன்று வரை உறுதியாக கொள்கையை விட்டு கொடுப்பில்லாத தமிழ் தேசிய மக்களுக்கு முன்னணியான தமிழ் தேசிய பேரவைக்கு உங்களுக்கு வாக்குகளை அளித்து எங்களை வெல்ல வையுங்கள். நாங்கள் 2010 14 வரை ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு மானசை ஒப்படைத்தோம். நான் அடுத்த உங்களோட ஊடக சந்திப்பு கொண்டு வரேன். அனுரா குமரா பாராளுமன்றத்துக்கு பெரிய கட்டை கொண்டு வந்து எவ்வாறு ஜனாதிபதி ஆனாரோ எவ்வாறு பார்லிமெண்டை கைப்பற்றினா அவர் கட்டு இருக்கிறது. எங்களுக்கு 2010 14 ஈழமக்கள் செய்த ஊழல் தொடர்பாக வடமாகாண சபை நிறைவேற்றி இருக்கின்ற என்னென்ன விடயங்கள் என்பதும் 2018 24 வரையான மாநகர சபையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும், அது குறிப்பாக முத்திரை வரியிலே ஒரு கட்டடத்தை அமைக்கின்ற போது மேல் கூரை எல்லாம் இருக்கு, அந்த கூரை அமைப்பதற்கான செலவென்று அவர்கள் ஊழல் செய்தார்கள், அதனை கட்டுப்படுத்தி இதுபோல் பல ஊழல்கள் ஒவ்வொரு விடையும் ஒவ்வொரு குறிப்பிடுவேன். ஆகவே கடந்த 2 தமிழ் கூட்டமைப்புக்கு வழங்கியிருந்தீர்கள், ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு வழங்கினீர்கள், ஒரு தரம் தமிழ் தேசிய பேரவைக்கு வழங்குங்கள். நாங்கள் இந்த மாற்றம் 5 வருட மாற்றத்தின் முன்னர் உங்கள் வீடுகளுக்கோ உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய சுவரொட்டிகளை வழங்க வேண்டிய தேவையோ இருக்காது. நீங்களாக உணர்ந்து வாக்களிப்பீர்கள். ஆகவே ஒரு முறை எங்களுக்கான சந்தர்ப்பத்தை தாருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தலில் முகம் கொடுக்கிறோம். இன்று நான் முக்கியமாக 3 விடயங்களை நான் தொட விரும்புகிறேன். ஒன்று, அனைத்து ஊடக பரப்பிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் உருவாக்குகின்ற கதை யாதெனில், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது குப்பையை அகற்றுவதற்கான அல்லது வீதிகளை மட்டும் போடுவதற்கான ஒரு தேர்தல். இதிலே நாங்கள் அரசியல் பேச முடியாது அல்லது கொள்கை பேசக்கூடாது என்ற அடிப்படையிலே அரசியல் ஆய்வாளர் கூட இந்த கருத்துக்களை உருவாக்குகின்றார்கள். எனவே இதனுடைய அடிப்படை உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற முதலாவது விடயத்தையும், 2வது, நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக யாழ் மாநகர சபையை கைப்பற்றிய இருந்தால் நாங்கள் என்னத்தை செய்ய இருக்கிறோம், எது யதார்த்தம், எது மக்களுக்கு அவசியமானது என்பதையும், 3வது விடயமாக தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இதில் தொட விரும்புகிறேன். முதலாவதாக, இன்று இந்த உள்ளூராட்சி சபை என்பது தமிழர்கள் உரிமைக்கான அதிகார கையளிப்புக்கான கோரிக்கையினை முன்வைத்து நூற்றாண்டுகளாக போராடி வருகிறோம். வடக்கு கிழக்கு எமது தேசம், எமது தாயகம், சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அதிகார கையளிப்பு என்பது 3 அடிப்படையில் காணப்படுகின்றது. முதலாவது, பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு எமது தேசம் என்ற அடிப்படையிலான அதிகார கையளிப்பு. 2வது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்போது இவர்கள் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கின்ற மாகாண சபைக்கான அதிகார கையளிப்பு என்பது. 3வது விடயம், இந்த உள்ளூராட்சி சபைக்கான அதிகார கையளிப்பு என்பது. இந்த உள்ளூராட்சி சபைக்கான அதிகார கையளிப்பு என்ற விடயத்தில் நாங்கள் அங்கே சுயாட்சி அல்லது நம்முடைய அதிகாரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக ஈழ தேசத்தை நாங்கள் நோக்குகின்ற போது மேற்கத்தையவர்கள், அதாவது ஒல்லாந்த ஆங்கிலேயர், போர்த்துகேயர், ஒல்லாந்தர் வருகைக்கு முன்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் சிற்றரசுகளாகவும் கிராம சபைகளாகவும் இருந்து நகர குத்திகன் என்ற பதவியின் கீழ் இது நிர்வகிக்கப்பட்டு வந்த ஒரு சுயாட்சி அதிகாரங்களை கொண்ட அலகாக காணப்பட்டது. குறிப்பாக 1505 போர்த்துகேயர் வந்த பின்னரும் 1656 ஒல்லாந்தர் வந்த பின்னரும் இந்த கிராம சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என்பவை சுயமாகத்தான் இயங்கி வந்தன. அவர்கள் தனித்தே வரி வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையை மட்டும் மேற்கொண்டார்கள் ஒழிய இதனுடைய அதிகாரங்களில் எந்த விதமான தலையீடுகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஆனால் 1796ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வந்து 1815 இலங்கையை கைப்பற்றிய பின்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் அனைத்தையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருகின்ற அடிப்படையிலே 1833ஆம் ஆண்டு கோல்புருக் ஆணைக்குழுவின் கீழ் இலங்கை ஒரு தேசமாக, 3 தேசமாக இருந்த தேசத்தை ஒரு தேசமாக ஆக்கி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கான அதிகாரங்களை மத்தியிலே குமித்துவிட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சபைகளாகத்தான் அவர்கள் அதனை வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக ஆங்கிலேயருடைய காலனித்துவத்துக்கு எதிராக போராடி குறிப்பாக அதுவும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் முதலில் இலங்கையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்னர் 1861ஆம் ஆண்டு தான் முதலிலான உள்ளூராட்சி சபை யாழ்ப்பாண வீதி ஒழுங்கமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த உள்ளூராட்சி சபையினுடைய சில பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. அதன் பின்னர் தான் 1885ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபையாக இருக்கலாம் அல்லது 1886 கண்டி காலி மாநகர சபையெல்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதிகாரம் இவரும் இல்லாத மாநகர சபைகளாக, உள்ளூராட்சி சபைகளாகவே காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ் மாநகர சபையானது 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு பல்வேறு விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சியின் கீழ் கட்டுப்பாடுகளை, அதிகாரங்களை, உள்ளூராட்சி சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை கூட செய்ய முடியாத மட்டுப்படுத்தப்பட்ட சபைகளாகத்தான் இருக்கின்றன. இதனை நான் மிகவும் சுருக்கமாக சொல்வதென்றால், மாநகர சபைகளை பொறுத்தவரை இவர்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு அல்ல. மாநகர சபை என்பது முக்கியமாக 8 தத்துவங்கள் அல்லது பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றன. அந்த 8 கர்மங்களை மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். அதில் முதலாவது விடயம் சாதாரண தத்துவங்கள், 2வது விடயம் இந்த வீதிகள் தெருக்களை அமைப்பதாக இருக்கலாம், 3வது பொது சுகாதாரம். இந்த 3 விடயமும் மிகவும் அத்தியாவசியமானது. அதனை விட இருக்கின்ற 4 விடயங்கள் பார்க்கின்றோம். பொது பயன்பாட்டு சேவைகளாக இருக்கலாம், அல்லது நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது மாநகரசபையினுடைய வருமானத்திலிருந்து செலவுகளை மேற்கொள்கின்ற தத்துவமாக இருக்கலாம், அல்லது இந்த வரிகளை வசூலிக்கின்ற தத்துவமாக இருக்கலாம், அல்லது நிலுவையினை வசூலிக்கின்ற தத்துவமாக இருக்கலாம். இந்த 8 தத்துவத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற இந்த மாநகர சபையில் நாங்கள் செய்ய முடியும். அதனை நாங்கள் எங்களுடைய சுயாட்சி அதிகாரத்தை விட்டு நாங்கள் செய்வோமாக இருந்தால், உதாரணமாக சொல்வதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாநகரசபையினுடைய நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம், அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக அல்லது ஒரு தனிநபராக அல்லது ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கின்றார். மாகாண சபையில் இருந்தாலும் கூட நாங்கள் புதியதாக ஊழியரை நியமிப்பதாக இருக்கலாம் அல்லது நிதி நடவடிக்கையை செய்வதாக இருக்கலாம், அனைத்து நடவடிக்கையையும் ஆளுநர் கட்டுப்படுத்துகின்ற நிலைமையில் தான் இருக்கின்றது. அவ்வாறு நிதி நடவடிக்கைகளை பொறுத்தவரை நிதி நடவடிக்கை அனுமதி வழங்குவதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஒரு கைத்தொழில் நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருக்கலாம், அல்லது புதிய திட்டங்களை செய்வதாக இருக்கலாம். அது ஆளுநருடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கின்றது. ஆகவே மத்திய அரசாங்கத்தில் ஒருங்கமைக்கப்பட்ட அடிப்படையில் ஜனாதிபதி, ஆளுநர், உள்ளூராட்சி சபை ஒரே அமைப்புக்குள் இருக்குமாக இருந்தால் மிக இலகுவாக அவருடைய செயற்திட்டங்களை செய்வார்கள். கடந்த காலத்தில் 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பரியோவான் கல்லூரிக்கு அருகில் ஒரு கஷ்னோ, அதாவது சூதாட்ட விடுதியை ஆரம்பிப்பதற்கான அனுமதி பத்திரமானது மாநகர சபைக்கு வழங்கப்பட்டு அதனை ஆளுநர் கூட அதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்த நிலைமையில் நாங்கள் அப்போது இருந்த தமிழ் தேசிய கட்சிகள் அடித்து அதனை அனுமதி வழங்க முடியாதுன்னு அதை நாங்கள் கட்டுப்படுத்தியிருந்தோம். ஆனால் அதற்கும் அவர்கள் ஒரு வரையறாக கொண்டு வந்திருந்தார்கள். என்னென்றால் யூடிஏ நகர அபிவிருத்தி அதிகார சபை 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் அது மாநகர சபைக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே நாங்கள் நகர அபிவிருத்தி சபை தான் அதனை வழங்குவோம் என்றெல்லாம் கூறி நாங்கள் ஒருமித்து நின்றபடியால் நாங்கள் அதனை கட்டுப்படுத்தினோம். அவ்வாறு ஆரியகுலத்திலும் கூட சர்வஜன மத வழிபாட்டு தலம் என்ற அடிப்படையில் பௌத்த ஆக்கிரமிப்பாக வர இருந்ததை தடுத்தோம். இவ்வாறு பல மத்திய வீதி அபிவிருத்தி அதிகார சபையை பொறுத்தவரை வீதிகளை முற்றுமுழுதாக வீதிகளை மாநகர சபை அமைக்க முடியாது. ஏத்தர பீத்தர வீதி அபிவிருத்தி அதிகார சபை மட்டும்தான் அமைக்க முடியும். அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதனால் வேம்படி சந்தியில் இருந்து குருநார் கடற்கரை வீதியான வீதி வந்து யாழ் மாநகர சபைக்குரியது. ஆனால்
ஆனால் அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபகரித்து வைத்திருக்கின்றது. இவ்வாறு பல மத்திய அரசினுடைய ஆக்கிரமிப்புகள், அது வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம், அல்லது பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம், அல்லது நீர்வளங்கள் பகுதியாக இருக்கலாம், பல மாநகராட்சியோட 8 தத்துவங்களையும் அவருடைய செல்வாக்கு இருக்கும். ஆகவே அவ்வாறு செல்வாக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மாநகர சபைக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இரண்டாவது விடயம், நாங்கள் யாழ் மாநகர சபைக்கு வந்தால் என்ன செய்வோம்? அடிப்படையில் யாழ் மாநகர சபை 3 நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஒன்று சாதாரண தத்துவம், இரண்டாவது இந்த வீதிகள், பாலங்கள், மதங்களை அமைக்கிறது, மூன்றாவது பொது சுகாதாரம். இந்த சாதாரண தத்துவங்களில் முக்கியமாக 8 விடயங்கள் இருக்கின்றது. அதில் தான் அடிப்படையில் முறைகேடுகள் நடைபெறுகின்றன. அதாவது ஊழியரை நியமிக்கிறதாக இருக்கலாம், லஞ்சம் வழங்குறதாக இருக்கலாம். அதற்காகத்தான் எங்களுடைய பிரதான கருப்பொருளாக முன்வைப்போம் தூய கரங்கள் என்று வைத்ததுக்கு மிக பிரதான காரணம் அந்த அடிப்படையான 8 தத்துவங்களில் இடம்பெறுகின்ற ஊழல்களை நாங்கள் ஒழித்து நேர்மையான ஒரு மக்கள் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம் என்ற அடிப்படையில் தான் தூய கரங்கள் என்ற விடயங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த தூய கரங்கள் என்பது மாநகர சபை நிதி மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட, அதை குறிப்பாக சொன்னால் உலக வங்கியினால் தந்திரோபாய நகர அபிவிருத்தி திட்டத்துக்கு வழங்கப்பட்ட $1750 மில்லியன் மோசடியானது அது எங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே உள்ளூராட்சி சபை சரியான ஒரு தமிழ் தேசிய கட்சியில் இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் தடுக்க முடியும் என நான் கூற விரும்புகிறேன். இரண்டாவது விடயம், இந்த வீதிகளை பொறுத்தவரையில் உண்மையிலே யாழ்ப்பாணத்தை நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் வந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த உங்களோட ஊடக மையத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு அனைத்து வீதிகளுடைய தரத்தை பற்றி கூறுவேன். ஏபி வீதிகளை நாங்கள் தொடவில்லை, எங்கள் கட்டுப்பாட்டுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் அது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி அவர் வழிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டுக்கு இன்றைக்கு ஏனையின் வீதி யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் இருப்பதற்கான மிக பிரதான காரணம் நில உயர தரவுகள், மலைவீழ்ச்சி தரவுகள் எதுவுமற்று இந்த பிரதான வீதிகள் அமைப்புகள், அதுவும் குறிப்பாக ஏனையின் வீதி வடக்கின் வசந்தம் திட்டத்தில் அமைக்கப்படுகின்ற போது இதனுடைய நில உயர தரவு எதுவும் இல்லாத அவர்கள் அமைத்ததன் காரணமாக இன்று நாங்கள் வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டு வருடம் இருக்கிறோம் என்பது அடுத்த விடயம். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் சீத்தர வீதிகளை அமைக்கலாம். அதுவும் சீத்தர வீதி அதிகமான வீதிகள் இன்று மண் வீதிகளாக இருக்கின்றன, குன்றும் குழியுமாக இருக்கின்றன. முதல் கட்டமாக அனைத்து வீதிகளையும் நாங்கள் தார் வீதிகளாக மாற்றப்பட்டு, ஏனென்றால் அனைத்து மக்களும் காணிகளை அல்லது கொள்வனவு செய்கின்ற பொழுது முத்திரை வரி செலுத்துகின்றார்கள். அந்த முத்திரை வரி என்பது மக்களுடைய மாநகர மக்களுடைய அடிப்படை உட்கட்டப்பை வழங்க வேண்டிய சட்ட கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே முதல் கட்டமாக அனைத்து வீதிகளையும் நாங்கள் தார் வீதிகளாக மாற்றுவோம். இரண்டாவது விடயம் மிக முக்கியமானது பொது சுகாதாரம். இந்த பொது சுகாதாரம் என்றது மிக முக்கியமாக 7 விடயங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற விடயம் இந்த திண்ம கழிவகற்றல். ஏனால் இந்த திண்ணம் கழிவகற்றல் மிக பிரதான பிரச்சனையாக யாழ் மாநகர சபையில் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நாங்கள் செய்ய போகின்ற இந்த திண்ம கழிவுக்கான பொறுமுறையானது ஒரு கல்லில் பல மாங்காய்கள் அடிப்பதாக இருக்கும். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய 7 பிரதான சாரலைகளை சோலர் கேமரா சிஸ்டத்தை ஃபிட் பண்ணி அதன் கீழ் வின் வைத்து 24 மணித்தியாலங்கள் குப்பையை அகற்றுகின்ற யாழ் மாநகர சபையை 27 வட்டாரங்கள் இருக்கின்றன. 3 வட்டாரங்கள் அடிப்படையில் 9 மஸ்டர் பாயிண்டாக பிரிக்கப்பட்டு 9 மஸ்டர் பாயிண்டிலும் மையப்படுத்தப்பட்ட கேமரா சிஸ்டத்தின் ஊடான அனைத்து, குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்லணும், 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானியின் அடிப்படையில் ஒரு அரச நிறுவனத்திற்கு ஒரு மக்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்தால் 7 வேலை நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். யாழ் மாநகர சபையிலோ எந்த அரச நிறுவனத்திலோ இது பின்பற்றப்படவில்லை. எங்களுடைய யாழ் மாநகர சபை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக அனைத்து தரவுகளும் அனைத்து விடயங்களும், நீங்கள் லைட் வீதி விளக்கை பொறுத்த சொல்லி ஓர்டர் போடுவதாக இருந்தால் என்ன, இல்லை கட்டட அனுமதி கொடுப்பதாக இருந்தால் நீர்வளங்களுக்கு வழங்குவதாக உங்களோட கோரிக்கையாக இருந்தால் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும். உங்கள் தகவல் வழங்கப்பட்ட 7 நாட்களுக்குள் அவர் பூர்த்தி செய்வதற்கு உரியான டிஜிட்டல் முறையிலான அனைத்து மாநகராட்சியுடைய 8 விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தி துரித சேவையை வழங்குவோம். இது இரண்டாவது. இந்த முதலாவது குப்பை அகற்றல் என்பது கண்காணி கேமரா பொறுத்தவனூடாக பல விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். ஒன்று, இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற மிக பிரதான சாலைகள் 7 சாலைகள் இருக்கின்றன. 7 சாலைகளையும் நாங்கள் கேமராக பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம், சட்டவிரோத செயற்பாடுகள், களவுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். ஏனால் அந்த அனைத்து ஒளிப்பதிவுகளும் மையப்படுத்தப்பட்ட 9 இடத்தில் இருக்கும். உடனடியாக போலீசில் நாங்கள் அறிவித்து அல்லது நாங்கள் இந்த வட்டார ரீதியாக இளைஞர்களை விழிப்பு குழுக்களை உருவாக்கி உடனடியாக அந்த ஸ்போர்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிகவும் நேர்த்தியான நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். இது உண்மை. இந்த திண்மக்கழிவு பொறுமுறை வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய விழிப்புணர்வு என்பது மக்களிடம் இருந்து தொடங்கி மக்கள்
மக்களிடையே நிறைவு செய்கின்ற இதாகத்தான் இந்த திண்ம கழிவு பொறிமுறை இருக்கும். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ் ஒரு கிழமைக்கு இது ஊடகங்களின் பிறவில் மிக மனவருத்தம். யாழ் மாநகர சபையினுடைய திண்ம கழிவு மையம் காக்கழிவும், அதாவது நல்லூர் பிரதேச சபையினுடைய திண்ம கழிவு காரைக்காலும் பருத்தித்துறையும் குப்பைகள் மலை போல் குவிந்திருந்த நிலைமையில் பிரதேச சபை உறுப்பினர் புதிதாக விரப்புறார் என்ற அடிப்படையில் திட்டமிட்ட முறையில் இந்த 3 இடங்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பொலித்தீனுடைய புகை அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த திண்ம கழிவு பொறிமுறையை மிகவும் சிறந்த ஒரு திண்ம கழிவு பொறிமுறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதியாக செயற்படுகிறோம். அந்த பொது சுகாதாரத்தில் இருக்கின்ற ஏனைய விடயங்கள், இந்த பொது வாய்க்கால்கள், நிச்சயமாக பொது வாய்க்கால்கள் நாங்கள் புதிதாக அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த வெள்ளை வாய்க்கால் இயற்கையாக ஓடுகின்ற நிலைமையில் இருந்து பின்னர் அது மதில்களை பொதுமக்கள் அமைத்து அதனூடாக ஆக்கிரமித்து அந்த வெள்ளங்கள் ஓடாத பல இடங்கள் இருக்கின்றன. ஆனால் வேறு கட்சிகள் கூறுவதாவது உடனடியாக மழை பெய்து உடனடியாக வெள்ளம் போகாது. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் புவி வெப்பமாதல் சூழ்நிலையில் இருக்கின்றோம். 3 மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில வாரங்களில் கொட்டி தீர்க்கின்றன. ஆகவே சில மரத்தியாலங்களில் அந்த வெள்ளங்கள் ஓடுவதற்கான மிகச்சிறந்த பொறிமுறையை நாங்கள் நகர திட்டமிடலில் நாங்கள் உருவாக்குவோம். அடுத்தபடியாக இந்த மலசலம் அகற்றுதல், பொது மலசூடங்கள் அமைத்தது மிக முக்கியமானது. நேற்று கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையில் எல்லைக்குள் இருக்கின்ற கந்தமடம் பகுதியிலிருந்து இரவு சரியாக 10 மணிக்கு மாநகர சபையினுடைய மலக்கழிவு அகற்றின கழிப்பவசனூடாக மலக்கழிவு எடுத்துச் செல்லப்பட்டு செம்மணி வழியில் கழிவு ஊற்றுகின்ற நாங்கள் சென்றோம். ஆனால் எங்களுடைய அது சில நிமிடங்களால் தப்பிவிட்டார்கள். கழிவுகளை கொன்று செம்மணி பகுதியிலும் பூம்புகார் பகுதியிலும் ஒரு டிராக்டர் உழவு இயந்திரத்தினூடாக கொழும்புத்துறை வீதியினூடாக வசந்தபுரம் பகுதிக்கும் கொண்டு செல்கின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக அனைத்து செயற்பாடுகளும் இது நிறுத்தப்படும். இவ்வாறு சரியான முறையில் செய்யவில்லை என்றால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு ஒரு தூய்மையற்ற நகரமாக இது காணப்படும். மிக முக்கியமானது இந்த மலைக்கிழமை கிருமி தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவாக 2012ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக 5 மாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறுகின்ற மலைக்கழிவானது அனைத்தும் கடலில் செல்லப்பட்டு யாழ்ப்பாண கடலிலே மலக்கிருமிகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனுடைய தாக்கம் அந்த மீனிலும் அந்த மீனவர்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் அறிக்கையிட்டிருந்தால், ஆனால் அதற்குரிய நடவடிக்கை எந்த ஒரு நிறுவனமும் செய்யவில்லை. யாழ் மாநகர சபையில் கூட நான் அதை தெரியப்படுத்தியிருந்தேன். ஆட்சி அதிகாரங்கள் எங்கள் இல்லாதபடியால் எங்களால் செய்ய முடியாது போனது. ஆகவே அதற்கான சரிய நடவடிக்கையும் செய்வோம். அடுத்ததாக முக்கியமாக இந்த தாய்சேய் நிலையங்கள், உணவு பாதுகாப்புகள், இந்த நோயியல் தொல்லைகளை அகற்ற, குறிப்பாக டெங்கு பாதிப்பால் அதிக மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அதற்குரிய சிறந்த பொறிமுறையும் நாங்கள் செய்வோம் என உறுதியாக சொல்கின்றோம். இதனை விடத்தான் இந்த 3 சேவைகளையும் செய்த பின்னர் மாநகர சபைக்கு பணம் இருந்தால், பொதுமக்களின் கோரிக்கை இருந்தால் மட்டும்தான் ஏனைய சேவைகளான பொது பயன்பாட்டு சேவைகள், அதில் தான் பாருங்கள் கடந்த 10 வருடங்களில் மாநகர சபை செய்த சேவைகள் குளங்களை அலங்கரித்தல், வீதி விளக்குகளை அலங்கரித்தல், வளைவுகளை அலங்கரித்தல், நூலகங்கள், இடுகாடுகள், இது போன்ற சேவைகள் அனைத்தும் இந்த பொது பயன்பாடு சேவைகள் வருகின்றன. மாநகர சபை அடிப்படையான 3 சேவைகளை வழங்கிய பின்னர் தான் இந்த சேவை நிதி இருக்குமாக என்றால் செய்ய வேண்டும். நாங்கள் நிச்சயமாக அதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். முக்கியமாக கடந்த காலங்களில் நிதி நடவடிக்கைகள் தோற்றதற்கான காரணம் ஆளுமையற்ற முதல்வர், ஆளுமையற்ற நிர்வாகம். இதனை சீர் செய்து ஒரு சிறந்த ஒரு ஒழுங்கமைப்பான ஒரு ஆட்சியை உருவாக்கும் என்ற இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன்.